ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெயில் காலத்தில் காலை வேலையை சிறப்பாக தூங்க நம்ம எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ தேவைப்படுதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு தினத்தையும் சிறப்பாக துவங்க காலை வேலையை நம்ம உற்சாகத்துடன் துவங்கணும். ஏன்னா காலை வேலையை சோர்வாக துவங்கிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு ரொம்ப டல்லாக போயிடும். அதுவும் இந்த வெயில் காலங்களில் நாம் நீரோற்றமாக இருக்க வேண்டியது அவசியம். அதனால் அதிகமான தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் அதிகம் நிறைந்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிடல எடுத்துக்கலாம். எனவே கோடை காலத்தில் மார்னிங் டைம் சிறப்பாக துவங்கவும் சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பழங்கள். பழங்களில் விட்டமின், நார்ச்சத்து, தாதுக்கள் மற்றும் நீர் சத்துக்கள் அதிகமாக இருக்குன்னு. இவை உங்களை குளிர்ச்சியாகவும் நீரேற்றமாகவும் வைத்துக்கொள்ள உதவுது. கோடை காலங்களில் நீங்கள் வெள்ளரிக்காய், தர்பூசணி, திராட்சை, ஆரஞ்சு போன்ற பழங்களை நீங்கள் எடுத்துக்கலாம். செரிமான சக்தியை அதிகரிக்க உதவும் நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் அதிகம் கொண்ட உணவாக தயிர் இருக்குது. கோடை காலத்தில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் குளிர்ச்சியும் புத்துணர்ச்சியும் இருக்கும். காலை உணவில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமாக நார்ச்சத்து நிறைந்த தானியமாக ஓட்ஸ் இருக்குது. மேலும் இதில் விட்டமின், தாதுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அன்றைக்கி தேவையான சத்துக்களை பெற ஓட்ஸ் உதவியாக இருக்கும் உங்களுக்கு. காலை வேளையில் சூடாவோ அல்லது குளிர்ச்சியாவோ பாலோடு சேர்த்து நீங்கள் ஓட்ஸ் எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அடுத்து முட்டை. புரதத்திற்கான நல்ல மூலமாக முட்டை இருக்குது. எல்லா காலகட்டங்களிலும் காலை உணவோடு நீங்கள் முட்டை எடுத்துக்கலாம். உடலுக்கு ரொம்ப நன்மை தரும். காலையிலே முட்டை எடுத்துக்கொள்ளும்போது மதியம் வரைக்கும் அது உங்களுக்கு நல்ல நிறைவான உணவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த உணவுகள் எல்லாம் காலை வேலையை ஆரோக்கியமானதாகவும் மாற்றுவதோடு கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.